வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். 2013 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனத்தை வழங்குங்க. அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னன்றதை பற்றி பார்க்கலாம். மீண்டும் டெட் தேர்வில் பணி நியமன ஆணைகள், புதிய டெட் தேர்வுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2013 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனத்தை வழங்குங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கடந்த 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்வில் சுமார் தேர்ச்சி பெற்ற 40,000 இளைஞர்களுக்கு இன்று வரை பணி நியமனம் வழங்கப்படவில்லை. இது குறித்து பல முறை அவர்கள் கோரிக்கை வைத்தும் அறவழி போராட்டங்கள் நடத்தியும் திமுக அரசு கண்டு கொள்ளாமல் இருக்கிறதுங்க. திமுக தனது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி எண் 177 இவர்களுக்கு பணி வழங்குவோம் என்று பொய்க்கூறி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக இன்று வரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் துரோகம் செய்து வருகிறது. இதுவரை 99 போராட்டங்கள் நடத்தியும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பெரும் ஏமாற்றுதலும் விரக்தியிலும் உள்ள இளைஞர்கள் இன்று 100வது முறையாக போராடி கொண்டிருக்கிறாங்க. தகுதி தேர்வுக்கு பின்னரும் மற்றொரு போட்டித் தேர்வு நடத்தும் அரசாணை 149 கைவிட்டு 2013 ஆண்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேரடி பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக பாஜக சார்பில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் அவர்கள் போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு எங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினோம். தொடர்ந்து பாஜக அவர்கள் கோரிக்கைகளுக்கு துணை நிற்கும், போலி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற ஒரு புதிதாக தேர்தல் அறிக்கை குழு அமைப்பதை விட்டுவிட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வோடைய 2025 நடந்து முடிந்த ரிசல்ட் எப்போ வரும்? ஸோ டெட் தேர்வில் ரிசல்ட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ல் 96% கேள்விகள் தவறு அப்படின்ட்டு எல்லோருமே குறிப்பிட்டிருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு தவறு அப்படின்றது ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் பதில் அளிக்கவில்லைங்க. 96%னா 145 கேள்விகளுக்கு தவறு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்தே அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலிமா எவ்வளவு கேள்விகள் தவறு அப்படின்றத விரைவில் ஒரு புதிய ஒரு அரசாணையை வெளியிடுவாங்க இதற்காக அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் டெட் தேர்வில் மற்ற மாநிலங்களைப் போல 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு. ஸோ மற்ற மாநிலங்களில் 75, தமிழகத்தில் மட்டும் 82 எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு மாற்றணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன எடுப்பார் அப்படின்றத நம்ம விரைவில் பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுடைய ரிசல்ட்டு விரைவில் வெளியாகும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.